பிரம்மச்சரியம் விந்தே வெளியேற்றலைன்னா அது என்ன ஆகும்? அப்படியே சக்தியாக மாறுமா? இது புராணங்கள்ல இருக்கு. அனுமன் எப்படி கடலை தாண்டினார்னா, அவர் விந்த கட்டுப்படுத்தினதுனால தான் அவருக்கு அந்த சூப்பர் பவர் கிடைச்சதுன்ற மாதிரியான புராண கதைகள் இருக்கு. பொதுவா விந்து நம்ம உடல்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,00,00,000 அணுக்கள் வரைக்கும் உற்பத்தி ஆகுது. அது 5% தான். வெளியேற்றக்கூடிய திரவத்துல 5% தான் விந்து அணுக்கள். 95% புராஸ்டேட் சுரப்பியிலிருந்தும் செமினல் வெசிக்கிள்ல இருந்து வரக்கூடிய விந்துக்கு சப்போர்ட்டிவான திரவம் தான். சரி, இந்த திரவங்கள் எல்லாம் நீங்க இப்ப முழுங்க முழுங்க எச்சில் வர்ற மாதிரி இந்த திரவங்கள் வந்துகிட்டே இருக்கும். விந்தும் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, அது உற்பத்தி ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நிக்காது. நீங்க வெளியேற்றலைன்னா என்ன ஆகும்? கனவுகள் மூலமாக வெளியாகும். அதை யாரும் தடுக்க முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய யோகியாக இருந்தாலும் தூக்கத்துல விந்து வரும். அவங்க சுய இன்பம் பண்ணாம, தாம்பத்திய உறவு பண்ணாம இருக்கலாமே தவிர, அவர்களுக்கு விந்து வரும். ஆனா கொஞ்சம் கம்மியா வரும். ஏன்னா நீங்க அந்த உணர்வுகள் இல்லாம உங்க சிந்தனைகளை வேற பக்கம் திருப்பும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு 70 வயதாகும்போது திடீர்னு தூக்கத்துல விந்து வெளிப்பட்டு திடுக்கிட்டு போனார். ஏன்னா அவர் தாம்பத்திய உறவு ஒரு 10 வருடமாக நிறுத்திட்டு மற்ற பக்கங்களை சிந்தனையை செலுத்திக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் ஒரு செக்ஸ் மாதிரியான கனவு தூக்கத்துல விந்து வந்த உடனே இன்னும் இந்த மாதிரியான உணர்வுகள் விடுதலை அடையல. அவர் விஞ்ஞானத்தை வேற மாதிரி பார்க்கிறார். விஞ்ஞானமா அப்படிதான் நடக்கும். அதுல யாரும் தப்ப முடியாது. ஆனா அவருக்கு அதிர்ச்சி அடைந்தார். அது அவரே எழுதியிருக்காரு. அதை பத்தி தெளிவாக நிறைய விரிவாக எழுதியிருக்காரு தன்னுடைய ஆராய்ச்சிகள்ல. அது மாதிரி எல்லா யோகிகளுக்கும் இது நடக்கும். சரி, நீண்ட நாள் அவங்க செக்ஸே வச்சுக்கல, சுய இன்பம் பண்ணல, தூக்கத்திலையும் வரல அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த விந்து திரவம் லைசிஸ் ஆயிடும். பாடியில அப்படி அதனுடைய அது உடைந்து சிதைந்து அப்படி செல்கள் அதனுடைய இருக்க சத்துக்கள்லாம் பாடியில் அப்சர்வ் ஆகிடும். அது எனர்ஜியாகலாம் மாறாது. இது யாருக்கு நடக்கும்? சாதாரணமாக பல பேருக்கு நடக்கும். இப்போது ஆண்களில் அறுவை சிகிச்சை அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம். விந்து குழாயை கட்டிடுவாங்க, கட் பண்ணி டைட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இவங்களுக்கு தூக்கத்தில் விந்து வந்தாலோ செக்ஸ் பண்ணாலோ திரவம் வரும், ஆனால் அணுக்கள் இருக்காது. ஏன்னா அணுக்கள் வர குழாயை 2 பக்கமும் கட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இவங்களுக்கு விந்து என்ன ஆகும்? யோகிகளுக்கு மாதிரி தான். விந்து திரவம் அணுக்கள் உயிரணுக்கள் வர முடியாது, அந்த குழாயில கட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, அந்த விந்தணுக்கள் பழைய விந்தணுக்கள் அப்படி அழிந்து போயிடும், லைசிஸ் ஆயிட்டு அது புரதமாகவும் பல்வேறு அதில் விட்டமினும் அப்படி பாடியில் அப்சார்ப் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு அப்சார்ப்ஷன் சிஸ்டம் நம்ம பாடியில் ஏற்கனவே இருக்குது. பல இடங்களில் இது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. பல செல்கள் நம்ம உடம்புல இருக்க செல்கள் அப்படியே அப்சார்ப் ஆகி மறுபடியும் உடம்பு எடுத்துக்கும் அதை. இது ஒரு இயல்பான நிகழ்வு. விந்தணுக்களுக்கும் இதுதான் நடக்கும். ஆனால் இது சக்தியாக மாறுமா? இல்லை. அந்த காலத்தில் விந்தை பற்றிய ஒரு தெளிவு இல்லாதப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, மூளையிலிருந்து விந்து உருவாகி தண்டுவடம் வழியாக கீழே இறங்குது. அதனால தான் சித்தர்கள் மாங்காய் பாலுண்டு மலை மோல் இருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி அப்படின்னு பிட்யூட்ரியிலிருந்து தான் விந்து வருதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது பிற்காலத்தில் அதெல்லாம் மாறிடுச்சு. அதனால் விந்து திரவம் என்பது விந்து பைகளிலிருந்து வருது. நாம் ஆண்களுக்கு கருத்தடை பண்ணும்போது அந்த குழாயில் கட் பண்ணி டை பண்ணி விட்டுறோம். அவங்களுக்கே இதுதான் நடக்குது. யோகிகளுக்கு என்ன நடக்குமோ அது மாதிரி தான் அவங்களுக்கு நடக்கும். அவங்களுக்கு விந்து வெளியே வர முடியாது. அப்போது அதுவும் சிதைந்து அப்படி அதில் இருக்க புரதம், விட்டமின்ஸ் எல்லாம் அப்படியே பாடியில் அப்சார்ப் ஆயிரும். அடுத்து அது மறுசுழற்சிக்கு போயிடும். பாடியில் இப்படி செல்கள் மறுசுழற்சிக்கு போவது இயல்பானது. அது அந்த இடத்துல மட்டும் நடக்கல, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நடக்குது. ஆட்டோஃபேஜின்னு சொல்லலாம். பல்வேறு முறைகளில் இது மறுசுழற்சிக்கு உள்ளாகும். இது இயல்பானது. இதில் எந்த சத்தும் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே ஒருத்தர் இந்த இன்பங்களை தொடர்ந்து இருக்கிறவருக்கு சக்தி வருமானா மனோபலம் அதிகரிக்கும். இப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொருளை ஒருத்தர் எடுத்து ஒரு பதவி எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம பயந்து நடுங்கிட்டு இருப்போம், பதவி போச்சேன்னு அழுதுகிட்டு இருப்போம். இப்போ மகாத்மா காந்தி போன்ற ஓரளவுக்கு தன்னை மேம்படுத்தி கொண்டவர்களுக்கு என்னென்னா, மீண்டும் மீண்டும் பல விஷயங்களை துறந்து எளிமையாக போய்கிட்டு செக்ஸ் ஆசையும் வேண்டாம், எல்லா ஆசைகளையும் துறந்து கொண்டு போகும்போது நீங்கள் அவருக்கு நெத்தியில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நான் ஷூட் பண்ணிடுவேன், இந்த மாதிரி தவறான ஒன்று செய்யுங்கன்னா செய்ய மாட்டார். ஏன்னா ஷூட் பண்ணாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருப்பாங்க. பல நேரம் மகாத்மா காந்தி இறந்து போனதுக்கு அதான் காரணம். ஏன் அப்படின்னா, அவர் தனக்கு வழங்கப்பட்ட அந்த பாதுகாப்பை எல்லாம் புறக்கணித்தார். முதல்ல 1 முறை 2 முறை அவரை கொல்ல முயற்சி பண்ணப்பையும் இன்டெலிஜென்ஸ் அவருக்கு பாதுகாப்பை பலப்படுத்தணும், வேற மாதிரி கொண்டு போகணும்னு சொன்னாங்க. அது அவர் கடுமையாக மறுத்து, நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நான் அந்த இடத்த விட்டு போயிடுவேன்னு அவர் மிரட்டினதுனால அவங்க அந்த பாதுகாப்புகளை பண்ணலை. அதனால தான் அவர் இறந்து போனார். அப்போது இப்படி ஒரு மனோபலத்தை நீங்கள் அதிகரிக்கும் போது உங்களை யாரும் மிரட்டி பணி வைக்க முடியாது. சாதாரண விஷயங்கள் கடுமையாக உங்களை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்க முடியாது. அப்போது இந்த மாதிரி ஞானிகள் சில நேரம் பெரிய அளவுக்கு அதை கடந்து உண்மையிலேயே கடந்து வந்தாங்கன்னா அவங்க மனோபலம் உள்ளவர்களாக மாற முடியும், ஒரு மகாத்மாக்களாக மாற முடியும்.
அதுதான் அதில் இருக்க லாபம். மற்றபடி உடல் ரீதியாக இந்த விந்து வந்து ஒரு சக்தியாக மாறி அவங்களுக்கு கொடுக்குமா அப்படின்னா இல்லை. அவங்க மனோபலத்தை அதிகமாக்குறாங்க. நான் பல்வேறு விதமான ஆல்கஹால் தொடுறதில்ல, சிகரெட் தொடுறதில்ல, நான் எந்த விதமான ஒரு சுவையான உணவை நான் நாடுறதில்ல, ஒருவேளை தான் கொஞ்சமாக உணவு சாப்பிட்றேன், இப்படி நிறைய கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு இருக்கவங்கள நீங்கள் நிறைய மிரட்ட முடியாது. அவங்க மனோபலத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அது உண்மையான யோகிகளுக்கு. பல நேரங்களில் வியாபாரமான கார்ப்பரேட் யோகிகளுக்கு இதெல்லாம் செல்லுபடியாகாது. அதனால உண்மையான நீங்க கட்டுப்பாடோட இருக்கும்போது மனோபலம் அதிகமாகும். நீங்க எல்லாத்தையும் துறக்கிறீங்க, அப்போ உங்க மனோபலம் ரொம்ப அதிகரிச்சிருக்கும்.